239 பேசஞ்சர்ஸ் ஓடி போன ஒரு ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தடயமே இல்லாம திடீர்னு காணாம போச்சு சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எந்த ஒரு கிராஷ் காலும் இல்ல, எமர்ஜென்சி சிக்னலுமே இல்ல, ஈவன் ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல இந்த ஃபிளைட் எப்படி காணாம போச்சு சொல்லிட்டு. உண்மையிலேயே அன்னைக்கு நைட் அந்த ஃபிளைட்டுக்கு என்னாச்சு? ஹாய் ஐ அம் ஸ்ரீராம். நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேஜ மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2014 மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 சொல்ற ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா, கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸ்டார்டிங்ல எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த ஃபிளைட் காணாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, காக்பிட்ல இருந்து வந்து கடைசி வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குட் பை மலேசியன் 370. அது கேட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து ரேடார் வந்து மொத்தமா மறைஞ்சு போகுது. ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆனாலோ இல்ல டிஸ்ட்ராய் ஆனாலோ மட்டும் தான் மொத்தமா அந்த ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா ரேடார் வந்து மறைஞ்சு போகும். அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு கிராஷ் காலும் இல்லாம இந்த ஃபிளைட் எப்படி ரேடார்ல இருந்து மறைஞ்சு போச்சு? இதை விட ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் ரேடார்ல இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா கூட வந்து பாத்தீங்கன்னா நியர் பை 7 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து வானத்துல பறந்துகிட்டு இருந்தது. ஒபிஷியல்ஸ் எல்லாம் பைலட் கான்டாக்ட் பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா வேர்ல்ட்லயே மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சர்ச் இன்வெஸ்டிகேஷன் இது மாற ஆரம்பிக்குது. உண்மையாவே அதுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு என்னாச்சு? அது இன்னைக்கு வரைக்குமே மிஸ்டரியா தான் இருக்குது. ஓவர் த இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்து பாத்தீங்கன்னா வெளிய வந்துட்டே இருக்குது. ரீசெண்டா கூட இந்த MH370 சொல்ற ஃபிளைட்டோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ல எடுக்கப்பட்டதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா ஃபிளைட் கமெண்ட் பண்ணுங்க. நானே அதை உங்களுக்கு சென்ட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.